இந்த கடையை பார்த்தோன்னே ஓகே இங்கே டிஃப்ரெண்ட்டாக கேம் விளாட்லான்னு சொல்லி வந்தேன். ஐயா இருந்தார். ஸோ அப்படியே ஐயா கூட ஒரு கேம் போட்டு இதுக்கு அப்படியே வாங்கிட்டு போகலான்ட்டு வந்தேன். வீடியோ எடுத்துக்கலாமான்னு பர்மிஷன் கேட்டேன். அவரும் ஓகே சொல்லிட்டார். ஸோ அதுக்கப்புறம் இந்த கேமை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது பொறுத்து நீங்கள் விளையாட ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ கையில் ஒரு டைஸ் இருக்குது. இதில் 1லேருந்து 6 புள்ளி வரலாம் இருக்குது. ஸோ இதில் ஒரு புள்ளி போட்டிங்கன்னா 10 ரூபா, 6 புள்ளி போட்டிங்கன்னா 60 ரூபா. ஸோ உங்களுக்கு 5 சான்ஸ் தருவேன். அந்த 5 சான்ஸில் நீங்கள் எத்தனை புள்ளி போகிறீங்களோ அதுக்கேற்ற 10 ரூபான்னு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டுக்கு உங்கள் கடையில் நான் வியாபாரம் பண்ணிப்பேன். ஸோ மினிமம் 50 ரூபாலேருந்து மேக்ஸிமம் 300 ரூபா வரைக்குமான பொருளும் கடையில் வியாபாரம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஐயா கேம் புரிஞ்சு ஓகே சொன்னதும் கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணோம். ஐயா டைஸை வாங்கி ஃபஸ்ட்டு சான்ஸு போட்டார். ஃபஸ்ட்டு தடவையில் அடித்தார் 6. ஓகே. செகண்ட் சான்ஸ், செகண்ட் தடவையும் 6. ஓகே. தேர்ட் சான்ஸ், 3வது தடவையில் தாயம். ஓகே. 4வது சான்ஸு 2. அப்புறம் 5வது சான்ஸில் 5. ஸோ மொத்த புள்ளி பாயிண்ட் மொத்தம் 20 பாயிண்ட் வந்தது. ஸோ 20 பாயிண்ட்டுக்கு 10 ரூபான்னா 200 ரூபான்னு வருதுன்னு சொல்லி அந்த 200 ரூபாய்க்கான பொருள் நான் வாங்கிக்கிறேன்னு ஐயா கிட்ட சொன்னேன். எதுலேருந்து எது வரைக்கும் ஐயா நம்மளோட பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ அந்த ஹெல்மெட்டாண்டேருந்து இந்த கர்ச்சீஃப் தொங்குற இடம் வரலும் நம்மள்தான்னு சொல்லியிருந்தார். ஸோ எது எடுக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் ஐயாவே இந்த கர்ச்சீஃப் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தார். சரி மித்ராக்காக வாங்கலான்னு சொல்லிட்டு கர்ச்சீஃப் கொடுங்கன்னு சொன்னேன். அவர் 100 ரூபாய்க்கு கர்ச்சீஃப் கொடுத்தாரு. பனிக்கு தேவைப்படும் மங்கி குலாவும் ஒன்று எடுத்தேன். அப்புறம் ஹெட் பேண்டாகவும் ஃபேஸ் பேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு 2 வேறு கலரில் எடுத்தேன். உங்களை பற்றி சொல்லுங்கள். எவ்வளோ நாளாக இங்கே வியாபாரம் பண்ணுறீங்க? நான் ஒரு 12-13 வருஷமாக பண்ணியிருக்கேன். 13 வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, நல்லா வரணும். பாருங்களா, அவர்கிட்ட வாங்கின பொருளுக்கான 200 ரூபா அவர்கிட்ட கொடுத்துட்டேன். இந்த அளவுக்கு வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அவருக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. அங்கேருந்து உடனே கிளம்பி பக்கத்தில் கடை தேடினேன். எங்கேயுமே கடையே இல்லை. அப்புறம் ரொம்ப லாங்கில் போயிட்டு ஒரு கடை இருந்தது. அங்கேருந்து ஐயாவுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு கொடை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கொடை வாங்கி கொடுத்தேன். அவரும் அதை சந்தோஷமாக வாங்கிக்கிட்டார். எனக்கும் அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த மனநிறைவோடு அவர்கிட்ட அங்கேருந்து டாடா பை பை சொல்லி கிளம்பிட்டேன். இன்றைக்கி 10 ரூபான்னு ஸ்டார்ட் பண்ண இந்த விஷயம் 100 ரூபா, 1000 ரூபா, 10,000 ரூபான்னு மாறுறது உங்கள் கையில் தான் இருக்குது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.